துலா ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி. சரி, இப்போ ராகுவினுடைய மாற்றத்தை பற்றி முதல்ல பார்ப்போம். ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியும் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் ஜெயம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராகு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க தீரும். ஆனால் கேதுவினுடைய 11ஆம் இடத்தினுடைய இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஆபோகுலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இது உங்களுடைய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய, அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் நினைத்ததை நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடியதை கொண்டு செல்வதற்கு அது 11ஆம் இடம் கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று அதாவது பண வரவு, அதாவது லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுறதுனாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் விழுறதுனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் எல்லா வகையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் கொடுக்கும்னு